Hey, hello friends, வணக்கம். நான் உங்கள் gvbalajee. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு எபிசோடில் சண்டே ஸ்பெஷலில் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது குயிக்காக சிம்பிளாக. ஸோ பாவம் பேச்சுலர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களும் இல்லை நம்ம ஃபேமிலியும் ஒரு குயிக் அண்ட் சிம்பிள் மட்டன் கறி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஆஸ் யூஷுவல் நம்ம மட்டன் சண்டேஸ் பண்ணும்போது ஒரு சிம்பிளாக டக்குன்னு ரொம்ப டயர்டாக இருக்குது எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது ஒரு மட்டன் கறி ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஸோ அதனால் வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் மட்டன் கறி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லான நம்ம வீடியோஸாக நம்ம போடுறோம். ஸோ தயவுசெய்து நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ளேலிஸ்ட் பாருங்கள், அதில் பார்த்துட்டு ஏதாவது ஆட் பண்ணோன்னா அந்த ப்ளேலிஸ்ட்டை சொல்லுங்கள் எனக்கு. இல்லை வந்து ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ வாங்க நம்ம மட்டன் கறி சிம்பிள் அண்ட் ஈஸி வே எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் நல்லா வந்து கழுவிட்டு இப்போ மட்டனை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். கொஞ்சோண்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயோட. இப்போது அதில் மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதை இப்போ கார்லிக் பேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அதோட நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம், அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு, கொஞ்சம் ஒரு பிரட்டிக்கலாம் நம்ம. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 5-6 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 5-6 விசில் விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா மட்டன் வெந்துடும். ஸோ வெந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பார்க்கலாம். போட்டு மூடியாச்சு. ஓகே, நம்ம இது இப்போ மட்டன் பண்ணியாச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு வந்து இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா காய்கிற வரைக்கும் இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே வந்து வெங்காயத்தை வந்து நம்ம சோம்பு போட்டு நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை சேர்க்க போகிறோம் நம்ம அந்த கடாயில். இப்போ போட்டு நல்லா கொஞ்சம் அதை வதக்கணும் நம்ம. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட், அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அந்த கிரேவி வந்து கறி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் இஞ்சியும் இதில் சேர்க்குறோம். இஞ்சி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கோம் நாங்கள். ஸோ பச்சை மிளகாவை நல்லா நீட்டு வாக்கில் அதை 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க, அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அது போட்டாச்சிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இருக்கு இல்லையா, கார்லிக் பேஸ்ட்டு, அதையும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். போட்டு நல்லா கலக்குங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம மட்டன்லேயும் கொஞ்சம் சேர்த்தோம், பாதி எடுத்து வச்சு இதில் சேர்க்கணும் வெங்காயத்துலேயும், சரிங்களா? ஸோ நம்ம இப்போ எல்லாம் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டாச்சு இல்லைங்களா? ஸோ இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய், ஜிஞ்சரு, அந்த கார்லிக் பேஸ்ட்லாம் போட்டோம் இல்லைங்களா? அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கோம் நம்ம, அதையும் இப்போ நம்ம இதில் போட்டு சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு திருப்பி நம்ம நல்லா கொஞ்சம் அதில் கலக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு நார்மல் மெத்தடு இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட், பட் ஆனால் ஈஸி தான். எல்லாமே நீங்கள் தக்காளி ஈஸியாக மிக்சியில் அடிச்சிக்கலாம், கார்லிக் பேஸ்ட்டு நீங்கள் அடிச்சிக்கலாம். ஸோ வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே, ஜிஞ்சர் எல்லாமே இருக்கிறது தான். ஸோ அதெல்லாமே நம்ம நார்மல் பேஸ்ட், ஆனால் ஈஸி தான் அது, சரிங்களா? ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக அந்த கறி கிடைக்கும். நல்லா வந்து இது தோசை, சப்பாத்தி, இல்லை ரைஸு எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் இது. ஓகே, இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பிஞ்சரு, கார்லிக் பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டமில் சேர்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெப்பர், அது பேர் மிளகா பொடி, மிளகாத்தூள், பெப்பர் தூள், அதுக்கப்புறம் அது கரம் மசாலா எல்லாத்தையும் கலக்கிறோம் நம்ம. மிளகா பொடி, பெப்பர் தூள், அப்புறம் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி
திருப்பி ஒரு கலக்கிறோம். ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் இப்போ நம்ம இதில் வந்து நம்ம இந்த மட்டனை சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா மட்டன் எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ திருப்பி நல்லா அந்த மட்டனை வந்து அந்த பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா மட்டனில் ஊறும், இறங்கும், நல்லா உங்களுக்கு கறி ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இதில் மட்டன் ஸ்டாக், அதாவது மட்டன் நம்ம வேக வச்ச இல்லையா, அந்த குக்கர் போட்டு அந்த தண்ணியை எடுத்து நம்ம இதில் ஊற்றுவோம். அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றிங்கன்னா உங்களுக்கு அந்த கறி நல்லா கிடைக்கும். நம்ம வந்து இதை வந்து நல்லா சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி, அப்புறம் புல்கா, தோசை, இட்லி எதுக்கு வேணால் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றி நல்லா பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட கறி, மட்டன் கறி ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் கறி ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஒரு வழியாக இப்போ நம்ம சமைச்சு கொண்டு வந்து இலையில் போட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக இலை போட்டு கழுவி அதில் வந்து மட்டன் நல்லி, வாவ், இதுதான் மட்டன் கறி. சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட், சரிங்களா? ஸோ நம்ம இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். வித் ஒரு முட்டை வச்சுருக்கோம். இது வந்து நாட்டு முட்டை, சரிங்களா? ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ஸோ தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. ப்ளேலிஸ்ட்டு வச்சுருக்கேன் நான் நிறையா. ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ப்ளேலிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தயவுசெய்து ப்ளேலிஸ்ட்டும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணுன்னாலும் அந்த ப்ளேலிஸ்ட்டோட நேம் சொல்லுங்கள், அதை ஆட் பண்ணி அதுக்கு உண்டான வீடியோவை எடுத்து நம்ம போடலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மட்டன் நல்லி, வாவ், பாருங்கள், செம்ம சூடாக இருக்குல்ல, செம்மையாக. ஸோ இதில் என்னென்ன போட்டிருக்கோம், நம்ம மசாலாஸ் என்னென்ன போட்டிருக்கோம். இது வந்து மறக்காமல், இது வந்து நம்ம தோசை, சட்னி, இதை இட்லி, தோசை, அப்புறம் புல்கா, ரைஸு, ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் எடுத்தாச்சு. ஸோ இது பெசைரோம், நல்லா செம்ம சூடாக இருக்குங்க. வீடியோ ஓகே, நல்லா சூடாக இருக்குது, அதில் கொஞ்சம் பெசைமில்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மட்டன் வச்சு ஒரு பைட் போகலாம். ஓகேங்களா? ஓகே, ரெடி, 1 2, நல்லா சூடாக இருக்குது, 3 go. நம்ம இந்த 5-6 விசில் விட்டோம் இல்லையா, மட்டன் டெண்டராக குக்காக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது மட்டனு. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்லிக் மசாலா, அப்புறம் அந்த மிளகாப்பொடி, அது எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது. சிம்பிள் மெத்தட் நல்லாவே வந்திருக்கு. இப்போ பாருங்களேன், மட்டன் பாருங்கள் எவ்வளோ நல்லா டெண்டராக குக்காக இருக்குது பாருங்கள், அப்படி பிக்க முடியுது பாருங்களேன். ஸோ பாருங்கள், நல்லா ஹாட்டாக இருக்குது, நல்லா பீஸாக வருது பாருங்கள். வா, நல்லா கடிக்க முடியும், நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் முட்டையோட ஒரு பைட் போயிடலாம். முட்டை வந்து எல்லோ சாப்பிட்றவங்க நீங்கள் சாப்பிடுங்க, வேண்டான்றவங்க எல்லோ வந்து தனியாக வச்சிடலாம். ரெடி, 1 2 3 go. வா, நாட்டு முட்டை உடம்புக்கு நல்லது, மட்டனும் உடம்புக்கு நல்லது.
ஸோ வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு நல்லது. ரெடி 1 2 3 கோ. சூப்பராக இருக்குது. சண்டே ஸ்பெஷல் நான் சாப்பிட்டு முடிச்சிடறேன். சண்டே ஸ்பெஷலில் நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஃபைனல் பைட். வாவ், இப்படி உறிஞ்சோடனே நல்லி வந்துச்சு பார்த்தீங்களா? காலி ஆச்சு. இங்கேயும் காலி பார்த்தீங்களா? தெரிதா? வா, அவ்வளோ நல்லா டெண்டராக குக்கே இருக்குது பாருங்கள். எல்லாம் காலி பார்த்தீங்களா? கடிக்க முடியுது பார்த்தியா? அதுதான், இது ஒன்றுமே இல்லை. இது ஓகே, இதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ நான் இதை சாப்பிட்டு முடிக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ புதுசாக ப்ளேலிஸ்ட்டும் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். அதில் போயிட்டு என்ன ப்ளேலிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது புதுசாக ஆட் பண்ணோன்னா அது ப்ளேலிஸ்ட்டு நேமை வந்து கமெண்ட்டில் போடுங்க. அதை ஆட் பண்ணி அதுக்கு உண்டான வீடியோ நம்ம போடுவோம். Until then, it's bye from gvbalajee. Bye.